ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ரம்யாவோட உயிரை காப்பாற்றிருக்காரு. அண்ட் இந்த விஷயம் நடந்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுக்கும் தீபாவுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் ஒன்று நடக்க போகுது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமியும் தீபாவும் ஷாப்பிங் முடிச்சுட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ரோட்டில் நடந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவோட கார் வேகமாக வந்து சகதி அள்ளி அடிச்சிருது. தீபாவுடைய மேலேயும் அபிராமியோட மேலேயும். அதனால பயங்கர கோபமான ரம்யாவோட காரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபா கல்லை விட்டு அடித்து கண்ணாடியை உடச்சிட்றாங்க. ரம்யா வேகமாக கார்லேருந்து இறங்கி பயங்கர கோபமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏய், உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி தீபா திட்டுறாங்க. உடனே ரம்யா கேட்குறாங்க, ஏய் நீ தீபா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் தீபா தான், முதல்ல நீ யாரடின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அதுக்கு உடனே ரம்யா சொல்கிறாங்க, ஏய் நான் தாண்டி அம்மு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இது மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. நம்ம தீபாவும் ரம்யாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக பேசி ரொம்பவே மிங்கல் ஆயிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அபிராமி கேட்குறாங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்னுடைய ஃப்ரெண்ட் அத்தை, நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒன்றா தான் படித்தோம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் சரி ஓகே சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அதனால ஒன்றும் தப்பு இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீயும் உன் ஹஸ்பண்டும் ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ரம்யா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் அபிராமி காஸ்மெட்டிக்ஸோட ஓனர்னு சொல்லி இன்ட்ரடியூஸாக ஆகிக்கிறாங்க. அப்படியா, இவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் வீட்லையா நீ மருமகளாக இருக்க, ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபா வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஐஸ்வர்யா ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பயங்கரமான வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியா வந்துட்டு நேராக ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, ஐஸ்வர்யா இதுக்கப்புறமும் அந்த தீபாவை நம்ம சும்மா விட்டோன்னா அந்த தீபாவுக்கு நம்ம மேலே இருக்கிற பயம் போயிடும். அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அவளுக்காக தீர்த்து கட்டுறதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். கார்த்தியை தீர்த்து கட்டுறதுக்காக கம்பெனிலையும் ஆள் செட் பண்ண போகிறேன். ஆனந்தை நம்புனா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. கார்த்தியும் இந்த அந்தான்னு டெய்லியும் வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்படி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.